ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 35வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா கள்ள உபதேசங்களை எதிர்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், கள்ள உபதேசங்களை எதிர்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவர் அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவர் அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசு மராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசு மராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசு மராஜனே வந்திடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கதைனா கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை எங்கே இருக்குன்னா, இதே மத்திய 7வது அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த 7வது அதிகாரம் வாசிக்கும் போது இந்த கதை பற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கள்ள உபதேசிகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கள்ள உபதேசங்களை எப்படி நமக்கு என்ன கண்டறித்து எப்படி அவங்களை கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கணிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய வாழ்க்கையுடைய அவங்க கேரக்டர், அவங்க குணாதிசயம் வைத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எதிர சொல்றாரு, ஏசப்ப சொல்றாரு, அவங்க என்னன்னா முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்கள் பறிக்கிறீர்கள், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று இந்த ஏசப்பா அந்த கதை சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவியல்னு சொல்லிட்டு இந்த கதை, இந்த மத்திய 7வது அதிகாரம் இந்த கதையில இருக்குது. கள்ளத்தீர்க்கதரிசி பற்றிய கதையில இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தையில இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அநேக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அநேகர் வந்து கேட்ட குணாதிசயம், கெட்ட குணம், அடிப்பாங்க, திட்டுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, மனைவி நேசிக்க மாட்டாங்க, அம்மா அப்பா நேசிக்க மாட்டாங்க. அநேக நல்ல குணங்கள் நல்ல கனிகளே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக போதிப்பாங்க, பேய்களை துரத்துவாங்க, வசனம் ஃபுல்லாக பேசுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அந்த அதே அதிகாரத்தை மத்திய 7வது அதிகாரம் 21வது வசனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே மணி நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தம் அல்லவா, மணி நாமத்தினால அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா, மணி நாமத்தினால் அநேக பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அது ஏசப்பா சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு அகன்றிருப்போங்கள் என்று சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த கதை சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஒரு குட்டி கதை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த குட்டி கதை இது ஒரு சின்ன தாக்கம் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா இந்த கடைசி நாட்களில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அநேக கள்ள தீர்க்கதரிசி கள்ள உபதேசிகள் அநேக ஏம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியுள்ள வாக்கியம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து மிக கேட்டுட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன பண்ணுவாங்க, எப்பயும் அவங்க வந்து ரெவரண்டாக இருக்கலாம், ஃபாஸ்டாக இருக்கலாம், அவங்க பெரிய ஒரு போதகர்களாக இருக்கலாம், அநேக பிரபலமான போதகர்களாக இருக்கலாம். அதை பற்றி அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த அவங்க கிரிகள் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு லாபம் இல்லாமல், மற்ற நல்ல வழிகாட்டி நல்ல உபதேசங்களை போதித்து யாருடைய ஒரு எந்த ஒரு லாபம் எதையும் எதிர்பார்க்காம வாயிருங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கள்ள உபதேசம் என்ன பண்ணுவாங்கன்னா, அநேகம் என்ன பண்ணுவாங்கன்னா
இமைக்காகவே போதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் பழைய ஏற்பாடு போயிடும். பழைய ஏற்பாடு நேல் ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய கருத்து கிறிஸ்து தான். புதிய ஏற்பாடு தான் நிஜம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வேணும் இதுவும் வேணும். ஆனால் புதிய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு கண்ணோட்டத்தை தான் பழைய ஏற்பாடு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசி நாட்களில் என்ன பண்ணுறாங்க, கள்ள உபதேசம் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் தானியேல் யோசேப்பு பார்த்தீங்களா, ஒரு தேசத்துக்கே பெரிய ராஜான ஒரு அதிபதி ஆனார். தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு வச்சிருந்தாரு, அவர் பெரிய ஒரு ராஜாவாக மாறினார். தானியேல் பார்த்தீங்களா, தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. அவர் தானியேல் பெரிய அதிபதியாக இருந்தார். 3 ராஜ்யபாரத்தில் பெரிய தலைவராக இருந்தார். நீங்களும் பெரிய தலைவராக மாறுவீங்க. 90 மார்க் எடுத்தீங்களா, 100 மார்க் எடுப்பீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, எளிமையாக வாங்குறீங்களா, ஒரு வீட்டு தான் இருக்குதா, ஒரு 10 வீடு கொடுப்பாரு. கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். நீ பெரிய ஆளாக வரீங்க. பெரிய பெரிய ஒரு இந்த தீர்தரிசனம் சொல்கிறாங்க. என்ன தீர்தரிசனம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெரிய ஆளாக மாறுவீங்க. பெரிய ஒரு பதவியில் வருவீங்க. இந்த குட்டி பதவி இருக்கீங்களா, பெரிய பதவியில் வருவீங்க. இந்த உண்மைக்குரிய காரியங்களே என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தா போதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவும் சரி, சீஷரும் சரி, இம்மைக்குரிய காரியங்கள் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இம்மைக்கு நம்ம தேவைக்கு தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இம்மைக்குரிய காரியங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு குழந்தை போல ஒரு நல்ல ஒரு எளிமையாக ஒரு குழந்தை போல கடலாம் கபடற்ற ஒரு பிள்ளைகளா நம்ம. ஆனால் அதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா கிறிஸ்தவத்துடைய சாரம்சமே என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 வயசு குழந்தை வந்து பால் மருந்து குழந்தை, அதுக்கு எந்த கள்ளக்கபடம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ரசிக்கப்பட்ட அந்த 2 வயசு 3 வயசு தொடரும் போது ஆட்டோமேட்டிக்காக உலகத்தின் காரியங்கள், அசுத்தங்கள், உலகத்தின் இச்சைகள், ஆசைகள் எல்லாம் வந்து 3 வயசு முதல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு கிட்ட போராட ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுல இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்ம வெறுத்து ஒரு 40 வயசு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கள்ள கபட்டு குழந்தை போல மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அந்த டைமில் நம்ம எந்த உபத்திரமும், பாடுகளோ, கண்ணீர்களோ, கஷ்டங்களோ எது வந்தாலும் நம்மளை வந்து அசிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயும் சந்தோஷமா சமாதானமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்க்ளூஷன். இதுதான் கிறிஸ்தவத்துடைய முழு நோக்கமே, ஏசப்பா உபதேசம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 வயசு வந்து இப்போ ஒரு 35 வயசுல என்ன நடக்கும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், இச்சைகள் வரும், பல போராட்டங்கள் வரும், பல ஆசைகள் வரும், பல துன்பங்கள் வரும், பல அலை போல வந்து மோதம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதம் முதல் கடைசி உலகத்தில் போகிற கடைசி மனுஷன் வரும் எல்லாருக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களிலே உபத்திரவ காலங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது சோதனை காலங்கள். அதில் அவங்க என்ன பண்ணும், உறுதியாக நின்று அதை ஜெயிச்சு, சில பேர் சில விஷயங்கள் சில காரியம் வீழ்ந்தாலும் அதை ஜெயிச்சு வீழ்ந்து திருப்பி விழுவாங்க. ஒரு 40 வயசு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பூர்ண புருஷனா, ஒரு தேறின மனுஷனா அவங்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என் லைஃப்பில் நான் அனுபவிச்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்றைக்கி பர்சனல் சொல்கிறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த கள்ள உபதேசம் பண்ணுவாங்க, இதை பற்றி உபத்திரமாக வேணாம், பாடுகளாக வேணாம், வியாதி மாறும், கஷ்டம் மாறும், கண்ணீர் தீரும், உங்களுக்கு காசு இல்லையா, கடவுள் காசு கொடுப்பாரு, ஐஸ்வர்யம் மாற்றுவார். நம்ம ஐஸ்வர்யம் நம்ம பணக்காராவது தான் ஒரு ஏமி கோலம் எடுத்தார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு துக்கமே இருக்காது, துன்பமே இருக்காது, துயரமே இருக்காது, நீங்கள் சந்தோஷமாக வெற்றியுள்ள வாழ்க்கை, நல்லா கார் பங்களா வசதி வாய்ப்பு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அநேக பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அநேக கள்ள தீர்தரிசனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, அரைக்குறையாக இருக்கிற மக்கள் விசுவாசம் பண்ணுறாங்க, அதை நம்பி அதை ஆசைப்பட்டு அதை இச்சிக்கும்படி அவங்களுடைய வசனம் நய வசனிப்பா ரொம்ப இச்சிக்கத்தக்கத ஆசை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கவரும்படி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட உடை பார்த்தீங்கன்னா, அவங்க உடை நடை பாவனை எல்லாமே மொத்தத்தில் கவர்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய முடிவு என்னென்னா, அநேக விசுவாசம் என்ன பண்ணுறவங்க நல்ல குணம் உள்ளவங்க கூட அவங்கள ஆசைப்பட்டு பணம் ஆசைப்பட்டோ வேறு ஏதோ ஆசைப்பட்டோ என்ன பண்ணுறாங்க, அந்த கள்ள உபதேசம் வீழ்ந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கள்ள உபதேசிக்கிற கடியில் மாட்டிக்கிறாங்க. அதனால இன்னும் பெரிய ஒரு விளைவு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கள்ள உபதேசம் கேட்கும்போது அநேக என்ன பண்ணுவாங்க, தங்க ஆத்மா ரட்சி வேந்து அநேக என்ன பண்ணுவாங்க, நரகத்து நேராக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் லைஃப்பில் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்னாங்க போதிட்டு அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு கணக்கெட்டுக்கார். நம்ம அதெல்லாம் தலையிடக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம வாய்ந்தமா நல்ல பேர் சொன்னால் போயினே இருக்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கள்ள உபதேசம் கண்டிப்பாக நம்ம எதிர்க்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கள்ள உபதேசம் மூலமாக கள்ள உபதேசம் யாரால உண்டாகுது, பிசாசில் உண்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு பார்த்தா கடவுளாக பண்ணலாம். பிசாசு விரோதமாக கடவுள் விரோதம் பிசாசம் தூதரை எழும்பி வரும்போது, யுத்தம் பண்ண வரும்போது கடவுளாக பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நான் உண்டாக்குன தூதர் தானே, இந்தாப்பா உனக்கு ஒரு தனியாக ஒரு பூமி தரேன், தனியாக ஒரு லோகத்தை தரேன், நீயும் தூதரெலாம் சந்தோஷமாக இருங்க, நீ நானும் ராஜ்யம் இருக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினச்சிக்கலாம். ஆனால் அது வந்து பெரிய ஒரு கடவுளுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு எதிரான ஒரு பெரிய பாவம். அதனால தான் பிசாசம் தூதரெலாம் ஆண்டவர் என்ன பண்ணார், கடவுள் என்ன பண்ணார், அவங்கள வந்து
அந்த பரலூராஜ் இல்லாதபடி அவங்கள கீழே தள்ளிவிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிசாசுடைய ஏவுதலால் தான் அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக நம்ம கள்ள உபதேசம் நம்ம எதிர்க்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கள்ள உபதேசம் நம்ம ஆதரிக்கவே கூடாது. கள்ள உபதேசம் மூலமாக அநேக வஞ்சிக்கப்படுவாங்க, அநேக நரகத்து நேர போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது பெரிய டேஞ்சரான விஷயம். கண்டிப்பாக நான் பண்ணணும். இன்மைக்குரியது எப்போ பார்த்தாலும் புதிய ஏற்பாடே பேசி எப்போ பார்த்தாலும் ஆசுவத்தம் இன்மைக்குரியதே பேசியிருந்தால் நம்ம அந்த உபதேசம் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த உபதேசம் நம்ம எதிர்க்கணும், அந்த உபதேசம் நம்ம விட்டு விலகணும். அப்படிப்பட்ட உபதேசிகளை விட்டு விலகணும், உபதேசங்களை விட்டு விலகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஒரு ஒழுக்கமான வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பயங்கரமாக பெரிய பிரசங்கியாக இருக்கலாம், பெரிய வசனம் பைபிளே தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க ஒரு சரியான உபதேசம், ஒரு எளிமை, தாய்மை, நேர்மை, உத்தமம், உண்மை, பரிசுத்தம், இதெல்லாம் ஒழுக்கமான காரியங்கள் அவங்க போதிக்கிற ஒவ்வொரு போதிக்கிற ஒவ்வொரு ஒழுக்கம் நம்ம அங்கீகரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் இம்மைக்குரியது மாத்திரமே போதிக்கிற கள்ள உபதேசிகளை நம்ம எதிர்க்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது நம்ம அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த உபதேசம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஆத்மா எழுந்துப்படும், நித்திய நரகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக நினச்சிடும் நித்திய நரகலாம் இல்லை, பரலோகம் இல்லை, கடவுள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு அன்புள்ளவருங்க, கடவுள் பாசமுள்ளவருங்க, நேசமுள்ள சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் விரோதம் பாவம், அதோட விளைவு பின்விளைவு பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாட்ஸ் நம்ம ஃப்ரோஜ் மாதிரி நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.